ஹாய். இப்போ நம்ம பார்க்க போற சம்மும் இந்த சேம் சம் மாதிரி தான். ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தா அதே மாடல் சம் தான். என்ன அப்படின்னா வந்துட்டு 3 டேர்ம் இருக்கும். அந்த 3 டேர்மை நம்ம 2 டேர்மா கம்பைன் பண்ணி அப்புறம் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி அப்புறம் அதுல ஒவ்வொரு டேர்முக்கும் நடுவில் வந்துட்டு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி அப்புறம் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி தான் ஒரு சம் நம்ம இப்போ பார்க்க போறோம். பார்க்கலாமா? கமா. கொஸ்டின் என்ன? Expand using binomial theorem bracket 1 plus x by 2 minus 2 by x whole power 4. x வந்து not equal to 0. இங்க ஏன் x not equal to 0ன்னு கம்பல் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டினாமினேட்டர்ல x இருக்கு. The function which has a denominator as x, it's not defined at x is equal to 0. அதாவது டினாமினேட்டர் எப்பவுமே 0வா இருந்துடக்கூடாது. இங்க டினாமினேட்டர்ல xங்கிற ஒரு டேர்ம் இருக்கு, அதனால அது 0வா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற பட்சத்துல நம்ம பார்க்கும் பொழுது வந்துட்டு கண்டிஷன் கொடுக்கும் போதே வந்துட்டு இங்க இருக்கிற எக்ஸ் வந்து 0வா இருக்காது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அதுக்கு ரீசன் தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். இப்ப அந்த கொடுத்துருக்க டேர்ம் உள்ள இருக்க டேர்ம் எத்தனை இருக்குன்னா 3 டேர்ம் இருக்கு. 1 இருக்கு, எக்ஸ் பை 2 இருக்கு, மைனஸ் 2 பை எக்ஸ். இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா 2 டேர்மா மாத்துறோம். எப்படி 2 டேர்மா மாத்தலாம்? எக்ஸ் பை 2 மைனஸ் 2 பை எக்ஸ் அதை வந்து கமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த ரெண்டுலையுமே எக்ஸ்ங்கிற டேர்ம் இருக்கு. அப்படிங்கும் போது வந்துட்டு இட் கேன் பி சிம்பிளிஃபை ஃபர்தர் ஸ்டெப்ஸ். ஸோ அதனால அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணிட்டு ஒன்னை ஒரு கலராக வச்சுக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். group the two terms and make the expression as binomial. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா a is equal to 1, b equal to x by 2 minus 2 by x. இதுல n பார்த்தோம்னா 4. இது அப்படின்னா கோஎஃபிஷியன்ட்ஸ் என்னென்ன 1, 4, 6, 4, 1. இதுதான் இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? இந்த டேர்ம், அதாவது ஸ்டெப் 1ல நம்ம கம்பைன் பண்ணியிருக்க டேர்ம்ல வந்துட்டு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ண போறோம். 1ல எத்தனை பவர்? ஹையஸ்ட் பவர் போட்டால் 1 1 1 தான். ஸோ அதனால அதை நம்ம ஒரி பண்ண தேவையில்ல. அப்புறம் பிளஸ் 4ங்கிறது அடுத்த கோஎஃபிஷியன்ட். அப்புறம் பி செகண்ட் டேர்ம் வந்துட்டு அப்படியே வரும். அப்புறம் 6 செகண்ட் டேர்ம் வந்து ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்புறம் 4 ஹோல் கியூப் பிளஸ் செகண்ட் டேர்ம் ஹோல் பவர் 4. இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ வந்து நமக்கு இதுல வந்து 6 கோஎஃபிஷியண்டா இருக்க டேர்ம் வந்துட்டு ஹோல் ஸ்கொயர் இருக்கு, அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதே மாதிரி அடுத்தது ஹோல் கியூப் இருக்கு, அடுத்த ஹோல் பவர் 4. இந்த ஒவ்வொரு டேர்மையும் தனித்தனியா நம்ம வந்துட்டு பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்றோம் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப் 3 என்னன்னா எக்ஸ் பை 2 மைனஸ் 2 பை எக்ஸ் ஹோல் பவர் 4. அதை வந்து நம்ம பண்றோம். இதுல ஏ என்ன? எக்ஸ் பை 2, பி என்ன? 2 பை எக்ஸ், n is equal to 4. ஸோ கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? 1 4 6 4 1. இதுதான் கோஎஃபிஷியண்டா இருக்க போகுது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி எழுதுறோம். எழுதுனா வந்து நமக்கு இப்படி கிடைக்கும். அது பிறகு உள்ள வந்து பவரை இது பண்றோம். எக்ஸ் பவர் 4 பை 16, எக்ஸ் கியூப் பை 8, எக்ஸ் ஸ்கொயர் பை 4. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம வந்து எழுதணும். எழுதி அதை அப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஆன்சர் வந்து நமக்கு கடைசியா கிடைக்கிறது எக்ஸ் பவர் 4 பை 16 ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும். செகண்ட் டேர்ம்ல எக்ஸ் கியூப் எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் வரும். அப்புறம் 4 8 கேன்சல் பண்ணா 2 and 2 கேன்சல். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும். இங்க எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல், 4 கேன்சல், 6 மட்டும் வரும். இங்க எக்ஸும் எக்ஸ் கியூபும் வாடி கொடுக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணும்போது ஸோ இப்பெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்னன்னா ஹோல் கியூபுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதுல ஏ என்ன? எக்ஸ் பை 2, பி என்ன? 2 பை எக்ஸ், இதுல n என்ன? 3. ஸோ அதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்கும்? 1 3 3 1 இருக்கும். ஸோ எக்ஸ் பை 2 ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹோல் கியூப் பிளஸ் 3 ஃபர்ஸ்ட் டேர்ம் ஹோல் ஸ்கொயர் அண்ட் டைம்ஸ் செகண்ட் டேர்ம் பிளஸ் 3 இன்ட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் டைம்ஸ் செகண்ட் டேர்ம் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் செகண்ட் டேர்ம் ஹோல் ஸ்கொயர். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் கியூப் எல்லாம் சால்வ் பண்ணோன்னா நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும். தென் அதில் காமன் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் அவுட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி எழுதினோன்னா நமக்கு கிடைக்கிற டேர்ம் வந்து எக்ஸ் கியூப் பை 8 மைனஸ் 3 பை 2 எக்ஸ் பிளஸ் 6 பை எக்ஸ் மைனஸ் 8 பை எக்ஸ் கியூப்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்த என்ன ஸ்டெப்னா வந்துட்டு ஹோல் ஸ்கொயர்டை வந்துட்டு நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஹோல் ஸ்கொயருக்கு இங்கே ஏ என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பை 2, பி என்னன்னு பார்த்தோம்னா மைனஸ் 2 பை எக்ஸ். சாரி, ஸ்டார்டிங்ல இருந்தே மைனஸ் 2 பை எக்ஸ். அந்த ப்ரீவியஸ்லையும் வந்து திஸ் இஸ் மைனஸ் 2 பை எக்ஸ். ஸோ பி இஸ் ஈக்குவல் மைனஸ் 2 பை எக்ஸ், n is equal to 2.
ஸோ கோஎஃபிஷியன்ட் 1 to 1. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம்னா சிம்பிளிஃபை பண்ண எக்ஸ் ஸ்கொயர் பை 4 மைனஸ் 2 பிளஸ் 4 பை எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 6 பார்த்தோம்னா இந்த ஸ்டெப் 3ல வர ஆன்சர், ஸ்டெப் 2ல வர ஆன்சர், ஸ்டெப் 5ல வர ஆன்சர், சாரி ஸ்டெப் 3, ஸ்டெப் 4, ஸ்டெப் 5 இதில் வர எல்லா ஆன்சரையும் ஸ்டெப் 2ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணணும்னா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த 4 times x by 2 minus 2 by x அதில் வந்து அந்த 4 உள்ள மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற டேர்ம் வந்துட்டு 2x minus 8 by x கிடைக்கும். அப்புறம் இந்த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக நம்மளோட இங்கே ஸ்டெப் 5ஓட ஆன்சர், இது ஸ்டெப் 6ஓட ஆன்சர், இது ஸ்டெப் 4ஓட ஆன்சர், இது ஸ்டெப் 3ஓட ஆன்சர். ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி உள்ள மறுபடியும் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது பார்த்தோம்னா மொதல் எக்ஸ் பவர் 4ல் இருக்க டேர்ம் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். எக்ஸ் பவர் 4/16 இருக்கும். எக்ஸ் கியூப்ல என்னென்ன டேர்ம் இருக்கோ அதை குரூப் பண்ணுறோம். என்னென்ன டேர்ம் இருக்கு, எக்ஸ் கியூப் பை 2 அது ஒன்று தான் இருக்குது, அவ்வளோதான். எக்ஸ் ஸ்கொயர்ல என்னென்ன டேர்ம் இருக்கோ, எக்ஸ் ஸ்கொயர்ல வந்து 3/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதை ரெண்டையும் குரூப் பண்ணுவோம். அப்புறம் எக்ஸில் என்ன டேர்ம் இருக்கு, -6x ப்ளஸ் 2x இருக்கு. ஸோ அதை குரூப் பண்ணுவோம். கான்ஸ்டன்ட் டேர்மை குரூப் பண்ணுவோம். அப்புறம் 1/x அந்த மாதிரி டேர்ம் இருக்கு, அதை குரூப் பண்ணுவோம். அப்புறம் 1/x ஸ்கொயர், அப்புறம் 1/x கியூப், 1/x பவர் 4 அந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ் எல்லாம் வந்து குரூப் பண்ணி எழுதுவோம். ஸோ குரூப் பண்ணி எழுதும் போது வந்துட்டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் எல்லாம் குரூப் பண்ணால் 1 - 12 + 6. அப்புறம் எக்ஸ் டேர்ம்னா 2x - 6x. எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்னா 3/2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கியூப் டேர்ம் ஒன்னே ஒன்றாக, எக்ஸ் பவர் 4 டேர்ம் ஒன்னே ஒன்றாக. டிவைடட் பை எக்ஸ் அந்த டேர்ம் வந்து 2 இருக்கு, 24/x - 8/x. எக்ஸ் ஸ்கொயர் 1/x ஸ்கொயர் டேர்ம் வந்து 2 இருக்கு, 24x ஸ்கொயர் அண்ட் 16/x ஸ்கொயர் மைனஸ் 16/x ஸ்கொயர். அப்புறம் எக்ஸ் கியூப் டிவைடட் பை எக்ஸ் கியூப் டேர்ம் ஒன்னே ஒன்றாக, டிவைட் பை எக்ஸ் பவர் 4 டேர்ம் ஒன்னே ஒன்றாக. ஸோ இப்போ இந்த குரூப் பண்ணதெல்லாம் 3/2 - 1 என்னவா இருக்கும், 1/2. அந்த மாதிரி ஒரு ஒன்றையும் நம்ம வந்து சால்வ் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் முதல் ஹையஸ்ட் பவர் தான் எழுதணும். ஸோ எக்ஸ் பவர் 4/16 ஃபர்ஸ்ட் டேர்ம், எக்ஸ் கியூப் பை 2 செகண்ட் டேர்ம். அப்புறம் இது 3/2 - 1 பார்த்தோம்னா 1/2. ஸோ 1/2 எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் 24 - 8 சாரி இங்கே 2 - 6 வந்துட்டு -4. ஸோ -4x. அப்புறம் -12 + 7. 6 + 1 7. ஸோ -12 + 7 -5. தென் வந்துட்டு 24 - 8 வந்து 16. அப்புறம் 24 - 16 வந்து 8 -32 and 16 அப்படியே வந்துடும். ஸோ திஸ் would be the answer. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா வந்து இதுலேயும் அந்த கால்குலேஷன் ஸ்டெப் தான். ஸோ என்ன பண்ணணும்னா எந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து எக்ஸ்டர்ம்ஸாக இருக்கிறத கம்பைன் பண்ணால் ஈஸியாக இருக்கும். பிகாஸ் வந்து 1 வச்சு பவரில் எழுதுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ அதனால 1 தனியாக பிரிச்சுட்டு மிச்ச டேர்மை தனியாக பிரித்தா இட் இஸ் ஈஸியஸ்டாக இருக்கும். மொதல் ஐடியா. செகண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒவ்வொரு டேர்முக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். பவர் 4 இருக்கும், பவர் 3 இருக்கும், பவர் 2 இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்ம நுண்ணிப்பாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வந்துட்டு எந்த எக்ஸும் கேன்சல் ஆகும். அந்த கேன்சல் பண்ணுற ஸ்டெப்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். கேர்ஃபுல்லாக பண்ணினாலே இந்த சம் வந்து ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் அந்த காமனாக எடுக்கிற டேர்ம்ஸ். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பை. தேங்க்யூ.